சமூகத்துல. ஆராதனை என்பது வெறும் பாட்டு, ஏதோ மியூசிக், அது மாத்திரம் இல்ல. ஆபிரகாம் அன்னைக்கு போனாரு, தன் மகனை பலி செலுத்த. நான் திருப்பி இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆபிரகாம் அன்னைக்கு வந்துட்டு, உன் ஏக புத்திரனே நீ எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்றப்ப, அன்னைக்கு அவரும் தன்னுடைய மகனும் தன்னுடைய வேலைக்காரங்களும் கழுதையை பூட்டி அவங்க போறாங்க. மோரியா மலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வேலைக்காரங்கிட்ட ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க 3 பேர் இங்க இருங்க, நானும் என் மகனும் போய் தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறோம், ஆராதித்து மறுபடியும் திரும்ப வருவோம். ஆராதனை என்பது உங்களையே ஜீவபலியாய் கொடுப்பது. உங்களே பாட்டு பாடி சும்மா ஆராதிச்சுட்டு கைகளை வைத்து போறது இல்லைங்க. அந்த ஆராதனை நான் என்னையே ஆண்டவருக்கு நான் கொடுக்க போறேன். ஆராதனை என்பது ஒரு கீழ்ப்படிதல். It is an obedience. It is an obedience. It is an act of obedience to God. Oh, I am sacrificing myself to my Lord Jesus. எனக்காய் ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நான் என்னையே ஜீவபலியாய் கொடுப்பது ஆராதனை. ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சுயத்தை நான் விடுகிறேன் சுவாமி. எத்தனை நாள் நான் இதை பிடிச்சுக்கிட்டே இருக்க போறோம்? எத்தனை நாள் நான் எத்தனை நாள் என் குடும்பத்துக்கு பின்னாடி, எத்தனை நாள் என் பிள்ளைகளுக்கு பின்னாடி, எத்தனை நாள் என் வேலைக்கு பின்னாடி, எத்தனை நாள் ஆண்டவரே உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள். இன்னைக்கு அப்படி நம்ம வந்துருப்போமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சுத்திகரிக்க கேட்போம். ஆண்டவரே அப்பா, என்னை ஜீவ பலியா நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆராதனை பலியா நான் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நான் யாருக்கு விரோதமாய் பேசினா மன்னிங்க. உமக்கு கொடுக்க கூடாது ஆண்டவரே. அப்பா, நீங்க உமக்கு கொடுக்காத நான் நேரத்தை நான் போன்ல, நான் யூடியூப்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல, நான் ஃபேஸ்புக்ல நான் செலவழிச்சிட்டேனா ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா. அப்பா, என்ன மன்னிங்க. இது நான் இந்த செல்போன் நோன்ற காலம் கிடையாது. இது நம்ம கடைசி நாட்கள வந்து நிற்கிறோம். உன் ஜீவன் தப்பா ஓடி போயிட்டு லோத்துக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய ஜீவன் தப்ப வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜீவனை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கடைசி நாட்கள நம்ம வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஜீவபலியா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கல்வாரி அன்பினையை கண்டு நான் விரைந்து ஓடி வந்தேன். கழுவுமெனை திருரத்தத்தால் ஆண்டவரே, கழுவுமெனை திருரத்தத்தால் ஆண்டவரே. என் சுயத்தை ஆண்டவரே நீக்கி விடும் ஆண்டவரே. அப்பா, என் உணர்ச்சிகளை கழுவும், என் நினைவுகளை கழுவும் ஆண்டவரே, என் சிந்தனைகளை கழுவும் ஆண்டவரே, என் நடக்கைகளை, என் பார்வையை, என் பேச்சு ஆண்டவரே, என் நடக்கை செய்கைகளை உமக்கு ஒப்பு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஓ ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சேன்னா எனக்காய் மறுத்தீர் ஆண்டவரே. அப்பா, என் பாவங்கள் இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்கு கூட இடரலா இருக்கக்கூடாது. ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடாது. உடைய பிரசனம் இங்க வர்றதுக்கு என் பாவங்கள் தடையா இருக்கக்கூடாது. என் மேட்டிமை,